ஏன் சில காலங்கள் கத்த சில பாதைகள் அமைதியாக இருப்பாருன்னா, ஆண்டவருக்கு தெரியும் அவன் ஃபியூச்சர். பக்கத்தில் பாசனம் உன் எதிர்காலம் அவருக்கு தெரியும். நீ நாளை எப்படி இருப்பேன்னு அவருக்கு தெரியும். நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க, ஆண்டவர் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஆனால் ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு? நான் இவ்வளவு வேதனைப்படுறேனே, ஏன் கர்த்தர் அமைதியாக இருக்கிறாரு? ஏன் அவர் கிரியை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டாக இல்லையா? சொல்லுங்க பார்ப்போமே. இவ்வளவு அடைக்கப்படுறோம், ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், உன் ஃபியூச்சர் அவருக்கு தெரியும். நீ நாளைக்கு எப்படி இருப்ப. அதனால தான் யோசேப்பை குறித்து நம்ம படித்தவனா கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவன் சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்படுறான், குழிக்குள்ள தள்ளப்படுறான், அவர்களுக்கு கசப்பா எண்ணப்படுறான். கசப்பா இருந்ததுனால தான் தள்ளினானுங்க. சொல்லுங்க பார்ப்போமே. அதே கசப்பா என்னதுனால தான் வித்துட்டானுங்க. படாத பாடு நம்ம வரலையா? யோசிப்பு பட்ட பாடு எத்தனை பேருக்கு தெரியும்? பயங்கரமான பாடுகள். ஒடுக்கினார்கள். பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு, விலங்கு போட்டு ஒடுக்கினார்களாம். செய்யாத தப்புக்கு ஜெயிலு, அங்கேயும் ஒடுக்கம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷங்கள் பாடுகள். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நாளைக்கு நீ எப்படி இருக்க போற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ படுகிற பாடுகளை குறித்து கவலைப்படாத, அது நிச்சயமா உன்னை ஒரு மகிமையான இடத்துக்கு கொண்டு வரும். கை வைத்து ஒரு சொல்லுங்களேன்.